ஒரு விஷயத்த பார்த்து பயப்படும்போது தான் அந்த விஷயம் துன்பத்தையே தருது. மரணத்தை பார்த்து பயந்தா மரணம் துன்பம் தரும். தோல்வியை பார்த்து பயந்தா தோல்வி வந்தோடனே அது துன்பம் தரும். தோல்வியை கண்டு ஒருத்தன் கொஞ்சமாக பயப்படுறான்னா அந்த தோல்வி வந்துச்சுன்னா கொஞ்சம் துன்பம் வரும். அதே அந்த தோல்வியை கண்டு ஒருத்தன் அதிகமாக பயப்படுறான்னா அந்த தோல்வி வந்துச்சுன்னா அவனுக்கு அதிகம் துன்பம் கிடைக்கும். இப்படி பிரச்சனையை கண்டு பயப்படுறதுனால தான் அந்த பிரச்சனை துன்பமே தருது. ஆனால் ஒருத்தனுக்குள்ளே எந்த பயமே இல்லை, எதை பார்த்துமே அவன் பயப்படலைன்னா அவனுக்கு எந்த விஷயமே துன்பத்தை தராது. மரணம், தோல்வி, அவமானம், இழப்பு என்ன நடந்தாலும் அவனுக்கு துன்பம் வராது. ஏன்னா அவன் எதை பார்த்துமே பயப்படல. இப்படி வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று பிரச்சனையிலேருந்து ஓடிடணும், அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடணும். இல்லைன்னா எதை பார்த்துமே பயப்படாத ஒரு ஆளாக மாறிடணும். இப்படி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. துன்பத்திலிருந்து ஓடலாம் முடிவெடுக்கிறீங்க, தோல்வியிலேருந்து ஓடணும், வறுமையிலேருந்து ஓடணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அதிலிருந்து நீங்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆனால் உலகத்தில் உங்களை மாதிரி பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இதே எதை பார்த்துமே பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கணும் முடிவெடுத்தீங்கன்னா எதை பார்த்துமே பயப்படாத மாதிரி மாறி நீங்கள் மட்டும் தப்பிக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி பயப்படாமல் மாறுனீங்க அப்படின்றத இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து எல்லாரையுமே எதை பார்த்துமே பயப்படாத மாதிரி மாற்றி எல்லாரையுமே துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இது எந்த மாதிரினா, ஒரு மிருகம் ஒருத்தனை துரத்துது, அவன் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஓடிடலாம், இல்லைன்னா அந்த மிருகத்தை கொண்டுடலாம். அவன் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஓடிட்டானா அவன் மட்டும் தப்பிச்சிருவான். ஆனால் மிருகத்தை கொண்டுட்டானா அந்த மிருகம் யாரையுமே பாதிக்காத மாதிரி எல்லாரையும் காப்பாற்றிட முடியும். இந்த மிருகத்தை ஒரு கோலை பார்த்தானா அவன் ஓடி தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு தான் நினைப்பான். ஆனால் அந்த மிருகத்தை ஒரு வீரன் பார்க்குறானா அந்த மிருகத்தை கொண்டு எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைப்பான். இந்த மிருகம் மாதிரி தான் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளும். பிரச்சனையிலேருந்து நம்ம மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த பிரச்சனையை கண்டு ஓடிடுவான். கஷ்டப்பட்டு உழைச்சி சூழ்நிலையை மாற்றி தன்னை மட்டும் காப்பாற்றிக்குவான். ஆனால் இந்த பிரச்சனை எவனுக்குமே வரக்கூடாது, உலகத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வீர மாதிரி சிந்திக்கிற ஒருத்தன் எதை பார்த்துமே பயப்படாத மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்குவான். அவன் எப்படி மாற்றினான் அப்படின்ற உண்மையை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் காப்பாற்றுவான். இப்படி தன்னைத்தானே திருத்திக்கிறவன் தான் உண்மையான வீரன். சமூகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு எதை பண்ணுறானோ அவன் தான் உண்மையான வீரன். ஆனால் இந்த சமூகத்தில் யாரை பெரிய சாதனையாளராக பார்க்குறாங்கன்னா, தோல்வியை கண்டு பயந்து தோல்வியிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி பணம், பதவி இதெல்லாத்தையும் அடைஞ்ச ஒருத்தனை தான் சாதனையாளராக பார்க்குறாங்க. சமூகத்து மேலே அக்கறை இல்லை, யாரு மேலே அன்பு கிடையாது, எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம மட்டும் நல்லா இருந்துடணும் அப்படின்னு நினச்சி தன்னோட வாழ்க்கையை மட்டும் நல்லா மாற்றிக்க முயற்சி பண்ணோன்னா தான் சாதனையாளர்களாக பார்க்குறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? மிருகம் துரத்துது, அந்த மிருகத்தை கண்டு ஒருத்தன் பயந்து ஓடிட்டான். அதை ஒரு பயந்தாங்கோலி கூட்டம் பார்க்குது. அந்த பயந்தாங்கோலி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிருகத்தை கண்டு ஓடுறது தான் சரியான விஷயம். அப்போ அந்த கூட்டம் என்ன சொல்லுன்னா, மிருகத்தை கண்டு ஒருத்தன் ஓடுறது தான் சாதனை, ரொம்ப தூரம் ஓடிட்டானா அது ரொம்ப பெரிய சாதனை. ஆனால் இதே அந்த மிருகத்தை கண்டு ஓடினோன்னே மனசில் அன்பு இருக்க ஒரு வீரன் பார்த்தானா யாராவது மிருகத்தை கண்டு பயந்து ஓடுற கோலன்னு தான் தோணும். அது ஒன்றும் சாதனையாக தெரியாது. ஆனால் யார் அந்த மிருகத்தை நின்று சண்டை போட்டு எதிர்க்கிறாங்களோ அவன் தான் வீரனை தெரிவான். இப்படி ஒரு செயல் சாதனையாக கோழைத்தனமாக அப்படின்றது பார்க்குற ஒருத்தனோட கண்ணோட்டத்தை பொறுத்து மாறுது. அதே மாதிரி இந்த சமூகத்துலேயும் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் மனசில் அன்பு இல்லாமல் தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு பணம், பதவியெல்லாம் அடையிற ஒருத்தன் சாதனையாளராக தெரிகிறதுக்கு காரணமே அதை பார்க்குற மக்கள் அதே மாதிரி கோழையாக தான் இருக்காங்க. யாரு மேலே அன்பு கிடையாது, துன்பத்தை கண்டு பயப்படுறாங்க. அப்போ அவனோட கண்ணுக்கு ஒரு கோழை தான் சாதனையாளராக தெரிவான். ஆனால் மனசில் உண்மையான அன்பு இருக்க ஒருத்தனுக்கு சுயநலமாக பணம், பதவி அடைகிறவன்லாம் வீரனாக தெரிய மாட்டான், அவன் ஒரு கோழையாக தான் தெரிவான். யார் பயத்திலேருந்து வெளிவந்து தன்னைத்தானே காப்பாற்றி மற்றவங்களுக்கும் உதவி பண்ணி அவங்களையும் காப்பாற்றுறானோ அவன் தான் உண்மையான சாதனையாளர்னா தெரிவான்.
அடுத்து துன்பத்தை கண்டு ஓடுற கோழையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பிரச்சனையை கண்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓடி ஓடியே ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, கல்யாணம் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகளாக இருக்கும். பிரச்சனையை சமாளிக்கணுன்றதுக்காண்டி தான் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு என்னன்னு தெரியாது, ரசிக்கிறதுன்னு என்னன்னு தெரியாது. கோழைக்கு வாழ்க்கைன்றதே பிரச்சனை நிறைஞ்சது. பிரச்சனையை கண்டு ஓடுறது தான் வாழ்க்கையே. ரொம்ப தூரம் பிரச்சனையை கண்டு ஓடிட்டா அது நல்ல வாழ்க்கை, அவ்வளோதான். ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்கிற வீரனுக்கு அப்படி கிடையாது. அவன் பயம் இல்லாமல் மாறுவான். அவனால் வாழ்க்கையை ரசிக்க முடியும். அவனுக்கு சுதந்திரம் இருக்கும். அதில் என்ன வேணால் பண்ண முடியும். பல பேருக்கு நல்லது பண்ணி பல பேரை நல்லா வைப்பான். அடுத்து பயம் வர்றதுக்கு காரணமே ஒரு விஷயத்தை கெட்டது அப்படின்னு நம்புறதுனால தான். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் கெட்டதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே நல்லது தான். இப்படி எதுவுமே கெட்டதில் நான் எல்லாமே நல்லதுன்றதை புரிஞ்சுக்கும் போது எல்லா பயமே போயிடும். ஒரு விஷயம் கெட்டது அப்படின்றதே பொய், எல்லாமே நல்லது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த சமூகத்தில் பொய்யை நம்பி பயப்படுற கூட்டம் தான் இருக்குது. அவங்க மட்டும் பயந்தது இல்லாமல் இது கெட்டது அது கெட்டதுன்ற பொய்யை சொல்லி உங்களையும் பயப்பட வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் எதுவும் கெட்டதில் எல்லாமே நல்லதுன்றதை புரிஞ்சுக்கும் போது பயம் போயிடும்.